ஆமா இந்த கூழ் ஒரு ஆள் குடிச்சிருக்காங்க குடம் கூழ். ஏப்பா குடிச்சாலே வயிறு அந்த காலத்துல பனைமரம் வயிறு மனுஷன் இருந்திருக்கான். ஆமா அதான் சொல்றாங்க என்னடா பனைமரத்துல பாதி இருக்கிறான்னு சொல்றாங்கல்ல. யூடியூப்ல போட்டு போறான். இன்னைக்கு நாங்க பேட்டி எடுத்தோம் அப்படின்னு நல்லது 4 பேர் சொல்ல பணம் காசு போட்டுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு செய்யறாங்க. இது அப்புறம் மனுஷன் என்ன அந்த காலத்துல பாரு இவ்வளவு நீட்டு பல்லு இருந்திருக்கு. பல்லு உண்மை அதுதான் பழமொழி வந்து பனைமரத்துக்கு பாதி இருக்கும். அந்த மாதிரி பனைமரம் சைஸ்ல இருந்துதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வந்து அதுக்கு முற்பாடு ஒரு இதுல வந்து கொள்ளுக்காவலையில கலப்பை சாத்துவாங்க. ஆமா அவன் மனுஷன் எவ்வளவு பெருசு இருந்திருப்பான். ரொம்ப சின்னதுல பெருசாகி அப்புறம் வந்து எத்தனை யுகம் ஆகுது. இது எத்தனை மாறி 2000 வருஷம் 5000 வருஷம் இப்படி சொல்லிதானே வரேன். அந்த மாதிரி வந்து நீ வந்து இதுல நீ தின்னா நம்மளுக்கு சாப்பிடவே கிடையாது. அந்த நாள்ல கம்பு கேவுரு சோளம் வரகு தெனை சாம இத்தனையும் பொருள் சாப்பிடுவோம். அது வந்து மாவு சொத்து கலையில தான் திரும்ப பண்ணுவாங்க. ஒரு படி கம்பை எடுத்து இடிச்சு களையத்தில் போட்டு கரைச்சி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இதை கொண்டு வாசலில் வேடு கட்டி வச்சுட்டு வேலைக்கு போவாங்க. அங்கேருந்து வந்து நெல் குத்துவாங்க 3 மணிக்கு அந்த நெல் குத்துனதால தான் என் படிப்பே வீணாக போச்சு. நெல் குத்திட்டு நான் போய் அங்கே ஜோதியோல் கிணறு இருக்கு பற்றி அதில் போய் நீச்சல் கற்றுக்கிட்டோம். படிப்பை விட்டேன் நான். நெல்லை குத்தி சோறு வடிச்சு ஒரு வேலை தான் சாப்பாடு. இப்போ டாக்டர் சொல்றாரு ஒரு வேளை சாப்பிடு ஒரு வேளை. அப்போ ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. அந்த நைட்டு சோறு குழம்பு 5 மணிக்கு இதுக்கே சாப்பிடுவாங்க. பசி எடுக்கும் வேலை செஞ்சா பசி எடுக்கும். அப்பெல்லாம் வந்து அப்படி கனமா சாப்பிடுவாங்க. அந்த தாங்குச்சு பசி. அது ஒரு வேளை நெல் கொத்தி ஆக்கிறோமா அந்த நெல் குத்தனா அந்த தோள்பட்டை 2க்கும் எக்ஸசைஸ் செஞ்சு ஓடு பேக்கிங் பண்ண மிளகா அரைக்கிறது. சரி நடக்கிற வேலை வேலைக்கு போறாங்க எல்லாமே ஹோட்டல்ல வாங்கி தின்னு உடம்புல கிடையாதுல்ல எனக்கு இருக்கு. அதான் என்னன்னு தெரியல. தூக்கம்ல நல்ல தூக்கம் கிடையாது. டென்ஷன்ல அது வந்து சுகர் வந்து ஒரு காயலாவே கிடையாது. அதுக்கு வந்து பிரச்சனை எல்லாம் கிடையாது. அவன் வந்து ஒரு சோப் என்னென்ன இது என்னென்ன பேர் சொல்லுங்க. என்னென்ன வைக்கிறீங்க? சட்டி இது பானை அப்புறம் அது என்னென்ன பொருள் பேர்? சட்டி மீன் குழம்பு சட்டி கறி குழம்பு சட்டி பானை தோண்டி வடித்தட்டு இது வந்து மூடி பூந்தொட்டி ஜாடி அடுப்பு தண்ணி குடம் எல்லாம் செய்வோம். அப்போ வந்துங்க இப்போ உண்மையில காலையில ஏஞ்சி என்ன தர முடிவாங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு காலையில ஏஞ்சி அந்த குழம்பு கிடைக்காதுங்க கூழ்ல தொட்டு திங்கிறதுக்கு. அந்த குழம்பு 2 கை பேர்த்து எடுத்து வச்சிருவோம். குழம்பு ஊற்றி தொட்டு தின்னு ஓடிடுவாங்க வேலைக்கு. அங்கேருந்து ஓடி வருவாங்க. மத்தியானம் கூழ் அள்ளி போட்டு முன்னாடில் கரைச்சி ஆளுக்கு எடுத்து போட்டு குடிச்சிட்டு விட்டுருவாங்க. மதியானம் வாங்கி எடுத்து தேவை சாலி எடுத்துட்டா சோளம் வெள்ளை சோளம் போட்டு சட்டியை தவிர்த்த சட்டியை இதில் இந்த தொடப்ப குச்சி எடுத்துக்குவாங்க. போட்டு வறுப்பாங்க உப்பு தண்ணி தெரிச்சு கொட்டை அள்ளி திம்பாங்க. வெள்ளை சோளம் பொரி ஏன் உடம்பு காயல அந்த காலத்தில் வராது. வேணும்னு ஆசைப்பட்டா ஏந்திரத்தை கூப்புவாங்க. கம்பை குத்தி அரைச்சி வடை கம்ம வடை கேவுரு வடை புட்டு ஏன் அந்த காலத்தில் காயில வராமல் இருக்குது. இப்போ பேக்கரி என்னது பிஸ்தாவா பீஸா பர்கரு புர்கருன்னு தின்னா அது என்னென்ன ரசாயனத்தை. இப்போ மெட்ராஸுக்கு பிரியாணிக்கு ஆர்டர் வாங்கிட்டு போனாங்க தட்டு மண்ணில் செஞ்சது. மண்ணில் செஞ்சது 1000 தட்டு பீஸ். இது எதுக்குங்கன்னா பிரியாணி சோறு அவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு லீவாம். அன்னைக்கு நாள் பிரியாணி செய்வாங்களாம். செஞ்சு அவங்களுக்கு போட்டு கொடுப்போம் தொழிலாளிகளுக்கு. சாப்பிட்டு அப்படியே கழுவிட்டு வச்சுக்கோங்க. இந்த கழுவுற வேலையில எல்லாம் அப்படியே போட்டு கொடுத்துறாங்க. இன்னும் ஒன்று தெரியுமா இதுல இப்போ பாரு இதில் குழம்பு வச்சிங்கன்னா இந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும். எண்ணெய் ஊற்றி நம்ம குழம்பு வைக்கிறோம்ல இப்போ இந்த சட்டியில வானல்ல வச்சின்னா அது எதுவுமே பண்ணாது. ஊடுருவி வெளியில வந்துடும். இந்த எண்ணெயை பூரா இழுத்து வெளியே தள்ளிட்டு வெறும் குழம்பு மட்டும்தான் அவ்வளோ டேஸ்டா இருக்குது அந்த குழம்பு. இதை போட்டு மூடிட்டோம்னா வேர்வை அதில் இறங்காது. அதுலேயே சொட்டி தண்ணி சொட்டாது. காய்ச்சினாங்கல்ல சாராயம் காய்ச்சினா எப்படி சலன்னு இறங்குவோம். அதே மாதிரி இந்த ஈயத்தை போட்டு மூடிப்பாரு சலன்னு இதுல வந்து அவ்வளோ டேஸ்ட். பண்டைய கால பாரம்பரிய மண்பானை
மண்பாண்டங்கள் செய்யும் கலாச்சாரத்தை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற குந்தூர்பேட்டை அருகே பழக்கியாமா இதில் வந்து கஞ்சி தண்ணி ராசாத்தி அம்மாள் அடுப்பில் போட்டு பழக்கி காலம் தொட்டு இன்று முதல் தனது அனுபவத்தையும் பாரம்பரிய மண்பாண்ட பொருட்களின் மகத்துவத்தையும் இன்று தண்ணி அரிசி தண்ணி எனது அறிவு பசிக்கு அளித்துள்ளார்.